ஹெர்முஸை வைத்து அவர்கள் மிரட்டலை அமெரிக்கா ஒரு 100 பில்லியனை கூட உனக்கு தர விட்டுருந்தான். ஈரானுக்கு உள்ளே இருக்கக்கூடிய உளவு அமைப்புகள், மொசாத் ஆதரவாளர்கள், அமெரிக்க ஆதரவாளர்கள், ஈரானுடைய எதிர்ப்பாளர்கள் 4 பயங்கரவாத குழுக்களை அமெரிக்காவுடன் இணைந்து செயல்பட்டதாக அதனுடைய தலைவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். நடவடிக்கை எடுக்கப்பட்டது. 11 பேர் இதுவரைக்கும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஈரானுடைய புவியியல் அமைப்பு, ஈரானுடைய இராணுவ பலம், அங்கே உள்ளே யாரும் செல்வதற்கு எல்லா விதத்திலும் தடை ஏற்படுத்தியிருக்கிறது. ஈரானுடைய எந்த ஒரு தலைவரையும் இஸ்ரேல் திட்டம் திட்டி படுகொலை செய்யும் நேரடியாக மிரட்டல் விடுத்தது மத்திய கிழக்கு நாடுகள் மத்தியில் பெரிய அளவில் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. இன்னைக்கு உக்ரைன் போரை பற்றி நாம் பார்ப்பதற்கு முன்பு ஷாஹின் தொழில்நுட்பம் ரஷ்யாவுக்கு மாபெரும் வெற்றி தேடி, இதெல்லாம் அமெரிக்காவுக்கு ஈரானை குறித்து பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. நேயர்கள் அனைவரையும் சர்வதேச செய்திகளுக்காக நான் சுஃபியான். இஸ்ரேல் கோட்ஸ் ஒரு அச்சுறுத்தல் செய்தி உங்களுக்கு தெரியும். எங்களுடைய கொலை லிஸ்ட்டில் ஆயத்துல்லா கொமேனி மரணம் அடைந்த நிலையில் அதற்கு முன்பு அவர் வழங்கியிருந்தார், எங்களுடைய கொலை லிஸ்ட்டில் முஜித்தபா கொமேனி இருக்கிறார் என்று. ஆகவே தற்போது இறுதிச் சடங்குகள் நடைபெறும் நிலையில் ஈரானுடைய எந்த ஒரு தலைவரையும் இஸ்ரேல் திட்டம் திட்டி படுகொலை செய்யும் நேரடியாக மிரட்டல் விடுத்தது மத்திய கிழக்கு நாடுகள் மத்தியில் பெரிய அளவில் பதட்டத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதுக்கு மத்தியில் ஷியா மத ஆதரவோடு செயல்படும் குழுக்கள் இடையே ஏற்படுத்தும் வகையில் ஏற்படுத்தியுள்ளது. எல்லா குழுக்களும், ஹமாஸ், ஹிஸ்புல்லா மற்றும் ஷியாட்டி ஹிஸ்புல்லா, ஹத்தாபி ஹிஸ்புல்லா, பல்வேறு போராளி குழுக்கள் இந்த இறுதி விழாவில் ஹவுதிகள் வரைக்கும் கலந்து கொண்ட நிகழ்வு இப்போது கண்காணிப்பு வளையத்துக்குள் வந்திருக்கிறது. இந்த சம்பவம் ஈரானுடைய புதிய அதிகார சமநிலை அந்தஸ்தை ஏற்படுத்தும் என்பதில் சந்தேகம் இல்லை. ஈரான் மிகப்பெரிய அளவிலான வல்லமை கொண்ட ஒரு சர்வதேச பவராக தற்போது மாறியிருக்கிறது. அதுதான் அதிகார சமநிலை, யதார்த்தமான உண்மை. எப்படி மாறியிருக்கிறது என்று கேட்போம். ஹெர்முஸ் ஜலசந்தியில் முதல் ஆயுதம், 2ஆம் நிலை ஆயுதம் 3 கோடிக்கு மேற்பட்ட மில்லியன் கணக்கான 30 மில்லியனுக்கு போட்ட மக்கள் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சி உலகம் பார்க்கும் நிலையில் ஈரான் ஒரு தவிர்க்க முடியாத இன்னெவிட்டபிள் ஃபோர்ஸாக மாறிப்போய்விட்டது. ஈரானை எதுவும் செய்ய முடியாது என்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயமாக மாறிவிட்டது. காரணம், இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டுகிறார்கள். அமெரிக்க அதிபரே நான் ஆச்சரியத்து விட்டேன், ஆனால் நீலி கண்ணீர் என்றெல்லாம் அவர் பொய் சொன்னார். ஆனாலும் மத்திய கிழக்கை தாண்டி உலக அளவிலே ஈரான் பெரும் சக்தியாக மாறியிருக்கிறது. அதற்கான நான் விளக்கத்தை சொல்ல வந்தது, ஹெர்முஸை அமெரிக்கா எந்த அடிப்படையிலும் ஹெர்முஸை தடுத்து நிறுத்துவதற்கு ஏன் முயற்சி செய்கிறார்கள் என்று சொன்னால், 4 லட்சம் கோடி வருஷத்திற்கு அவர்களுக்கு பணம் சம்பாதிக்க வரும் சூழ்நிலையில் அவர்களுடைய தொழில் டெக்னாலஜி மூலமாக அவர் பெரிய அளவில் போய்விடக்கூடாதுன்னு அமெரிக்கா பதட்டமடைகிறது. கடும் பதட்டத்தில் அமெரிக்கா. இந்த நிலையில் நாம் இப்போது மக்கள் கூடிய இந்த பெருந்திரள் கூட்டம் உணர்ச்சிமிக்க ஒரு ஜிண்டோயிசத்தை, தேசியவாதத்தை இயற்கையாகவே அங்கே கட்டமைத்திருப்பதையும் நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறோம். இதற்கிடையில் ஈரான் இராணுவத்தில் மட்டுமல்ல, உலக அளவில் இப்போ ஈரோப்பாவில் கடுமையான வெப்ப காரணமாக அவர்களுக்கு ஏராளமான ஏர் கண்டிஷனர் தேவைப்படுகின்ற போது ஈரான் சொன்னார்கள், எங்களுக்கு இருக்கக்கூடிய தடையை நீக்குங்கள், நாங்கள் உங்களுக்கு ஏர் கண்டிஷனை மிக குறைந்த $100 தருகிறோம் என்ற அளவிற்கு சொல்லக்கூடிய அளவிற்கு ஈரான் தொழில் வல்லமையாக மாறியிருக்கிறது. ஈரான் உலக அளவில் மெடிக்கல் டிவைஸை, அப்பராட்டஸ் என்று சொல்வார்கள், மெடிக்கல் டிவைஸை உலக அளவில் மிகப்பெரிய சக்தியாக மாற்றமடைந்து வருகிறது. இன்னைக்கு உக்ரைன் போரை பற்றி நாம் பார்ப்பதற்கு முன்பு ஷாஹின் தொழில்நுட்பம் ரஷ்யாவுக்கு மாபெரும் வெற்றி தேடி தந்தது. இதெல்லாம் அமெரிக்காவுக்கு ஈரானை குறித்து பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு மிகப்பெரிய மாபெரும் வல்லரசு இன்றைக்கு பர்ஷியன் வளைகுடாவில் மட்டுமல்ல, சர்வதேச அளவில் தவிர்க்க முடியாத சக்தியாக மாறிப்போய்விட்டது. இந்த விழாவில் 4 கோடி அளவிற்கு மக்கள் கூடுவார்கள் என்று கார்டியன் செய்தித்தாள் தெளிவாக தெரியப்படுத்தியிருக்கிறது. 30 to 40 மில்லியன் பொதுமக்கள்
இறுதி விழாவில் கலந்து கொள்வது அந்த செய்தி. இது மட்டும் இல்லாமல் சவுதி அரேபியா, ஏமன் ஹவுதிகள் மற்றும் ஹிஸ்புல்லா மூலம் தரை தாக்குதலை நடத்துவதற்கும் ஒரு திட்டத்தை தீட்டி வருகிறார்கள். ஆனால் இந்த திட்டத்திற்கு அரபுகள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார்கள். எவரும் இந்த திட்டத்தை ஈரானுக்குள் வருவதற்கு எந்த அரபு நாடும் அனுமதிக்காது. ஆனால் அப்படி ஒரு திட்டத்தை இஸ்ரேலுடைய வடிவாக ஏற்கனவே இருக்கிறது. அதற்கு சாத்தியமில்லை. அமெரிக்கா உள்ளே செல்ல மாட்டார்கள் யாரும். இந்த 4 கோடி பேர் ஆளுக்கு ஒரு துப்பாக்கி தூக்கினாலும் காலி. ஈரானுடைய கை ஓங்கி இருப்பதாக உள்ள நிலையில்தான் வளைகுடா நாடுகள் மற்றும் யூரோப் ஒன்றியம் பின்வாங்கி வருகிறது. அமெரிக்க தரைப்படை தாக்குதல் திட்டம் இல்லை என்று கூறிவிட முடியாது என ரஷ்யா உளவு பிரிவு அமைப்பு ஈரான் பிரதிநிதிகளை அழைத்து தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். இந்த நிலையில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப், பெஞ்சமின் நெத்தன்யாகு 2 தலைவர்கள் சந்திக்கும் போது இது ஒரு மனநிறைவான சந்திப்பாக இருக்காது. ஈரானிலே கோடிக்கணக்கான மக்கள் கூடியுள்ள நிலையில் ஒரு செய்தி சொல்லியிருப்பதாக கூறப்படுகிறது. ஈரானுடைய புவியியல் அமைப்பு, ஈரானுடைய இராணுவ பலம், அங்கே உள்ளே யாரும் செல்வதற்கு எல்லா விதத்திலும் தடை ஏற்படுத்தியிருக்கிறது. ஒரு பக்கம் மலைகள், ஒரு பக்கம் கடல், ஒரு பக்கம் உயர்ந்த காடுகள், ஒரு பக்கம் சமதளம், ஒரு பக்கம் பாலைவனம். அது மட்டும் இல்லாமல் உயிர் கொடுப்பதற்கு மரணத்தை நேசிக்கும் ஒரு பெரும் ஷியா கூட்டம். இப்படியெல்லாம் இருக்கின்ற போது அமெரிக்கர்கள் இவ்வளவு காலமாக போராடி வெற்றி பெற முடியாத ஒரு தேசத்தை உள்ளே சென்றால் மற்றொரு வியட்நாம், மற்றொரு ஈராக், மற்றொரு ஆப்கானிஸ்தான், மற்றொரு உலகத்தில் அவர்களுக்கு பெற்ற ஒரு கசப்பு கிடைக்கும். தற்போது வலுக்கட்டாயமாக இந்த கூட்டம் கூட்டப்பட்டதாக செய்திகள் வெளியிடப்பட்டிருக்கிறது. யார் சொல்கிறா? அமெரிக்கா சொல்கிறது. இது ஃபோர்ஸபிளாக வந்த கூட்டம் என்று ஸ்கை நியூஸ் இப்படி தான் சொல்லுது, பைத்தியக்காரத்தனமாக சொல்லுது. மக்கள் கூட்டமாக வருகிறார்கள். 40 மில்லியன் மக்கள் வரை கலந்து கொள்வோம் நிகழ்ச்சியை மேற்குலகம் ஏற்றுக்கொள்ள முன் வராது. அவர்களுக்கு அதெல்லாம் பிடிக்காது. அமெரிக்கர்களுக்கு பிடிக்காது, யூதர்களுக்கு பிடிக்காது, லண்டனில் இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் பிடிக்காது. அதே சமயம் முஜ்தபா கொமேனி குறித்து நியூயார்க் டைம்ஸ் வெளியிட்ட செய்தியில் பல்வேறு யூகங்கள் வருகிறது. முஜ்தபா கொமேனி அஞ்சலி செலுத்துவதற்காக வந்ததாக பல்வேறு செய்திகள் வெளியான போதும் அவருடைய உடல்நிலை குறித்து அவர்கள் கால் மயப்பமாட்டிருக்கிறது, கால் நொறுங்கியிருக்கிறது, கை சிதைந்திருக்கிறது, முகம் சிதைந்திருக்கிறது என்றெல்லாம் நியூயார்க் டைம்ஸ் யூக செய்திகளை வெளியிட்டு கொண்டே இருக்கிறது. உலகத்தில் பல செய்திகளும் வெளியிட வந்திருக்கிறது. இதற்கிடையில் அவசரகால நடவடிக்கையாக 3000க்கும் மேற்பட்ட கல்லறைகள் தயாராக இருக்கான். ஏன்னா மக்கள் கொல்லப்படலாம் அல்லது மக்கள் கூட்டத்தில் நெரிசலில் கொள்ளலாம். இந்த மக்கள் கூட்டத்தை வரும்போது ஏதேனும் அசம்பாவிதம் நடந்துவிட்டால் 3000க்கும் மேற்பட்ட கல்லறைகளை ரெடி பண்ணி வச்சிருக்கிறாங்க. எல்லாமே வடிவாக தெளிவான திட்டம். ஈரானுடைய பயங்கரவாத குழுக்களுக்கு எதிராக பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. யாரு? ஈரான் தான் எடுத்து வந்திருக்கிறது. ஈரானுக்கு உள்ளே இருக்கக்கூடிய உளவு அமைப்புகள், மொசாத் ஆதரவாளர்கள், அமெரிக்க ஆதரவாளர்கள், ஈரானுடைய எதிர்ப்பாளர்கள், 4 பயங்கரவாத குழுக்களை அமெரிக்காவுடன் இணைந்து செயல்பட்டதாக அதனுடைய தலைவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். நடவடிக்கை எடுக்கப்பட்டது. 11 பேர் இதுவரைக்கும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஈரானுடைய உளவு பிரிவு மிக கவனமாக கவனித்து இந்த கூட்டத்திற்குள் ஊடுருவி இருப்பவர்கள் சக்திகளை கொஞ்சம் கொஞ்சமாக கவனித்து செய்து வருவதும் ஒரு யதார்த்தமான நிலையாக வருகிறது. இதற்கிடையிலே சவுதி அரேபியாவிலிருந்து அநேகமாக அமெரிக்கா படைகள் முழுமையாக வெளியேற்றப்படும் என்று சவுதியிலிருந்து செய்திகள் உறுதியாகி இருக்கிறது. இதற்கு அதிக வாய்ப்பு உள்ளது. சவுதி அரேபியா மன்னருடைய குழுமம் அங்கிருந்து அஃபீஷியலான நியூஸ் அல் அரேபியா செய்தி தெரிவித்திருக்கிறது. இது களத்தில் விவகாரமாக மாறியிருக்கிறது. ஈரானுடைய தாக்குதல் ஏன் சவுதியிலேருந்து போகிறாங்க அப்படின்னு சொன்னோன்னா, சவுதி அரேபியா சமீப காலமாக அவர்களுக்கு அமெரிக்காவால் எந்த பிரயோசனமும் இல்லை. அமெரிக்காவுக்கு பணம் கொடுப்பதால் பிரயோசனம் இல்லை. அவர்கள் பாகிஸ்தானோடும் சீனாவோடும் நட்புறவோடு இருக்கிறார்கள். ஆகவே இந்த பிராந்திய மதட்டத்தில் நாடு வளர்ப்பதை கல்லாமல் இராணுவ மோதலை விரும்பவில்லை. அவர்கள் அமெரிக்காவோடு இணைந்து, இஸ்ரேலோடு இணைந்து ஒரு இராணுவ மோதலை அவர்கள் எப்போதும் விரும்பவில்லை. ஆகவே அவர்கள் இந்த தளவாடங்களை வைத்து தனக்கு பிரயோஜனம் இல்லை. ஈரானை தாக்குவதற்கு, ஈரான் மீது தாக்குதலை நடத்துவதற்கு சவுதியில் உள்ள அமெரிக்க களத்தை பயன்படுத்தி கொள்ள அமெரிக்கா கேட்ட நிலையில் சவுதி அரேபியா அதனை மறுத்து விட்டார்கள். இது ஏற்கனவே நடந்துச்சு. சவுதி அரேபியா மறுத்த போது மன்னர் மீது பெரிய தரம் தாழ்ந்த விமர்சனங்களை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உலகம் முழுவதும் வைத்து கொண்டு திரிந்தார். அதனால் அவர்களுக்குள் மத்தியில் பெரிய முறுவல் படலம் இன்று வரை தொடர்கின்றது. இது சர்வதேச நாடுகள் மத்தியில் பிரபலமான செய்தியாகவும் வெளியாகிறது. இந்த நிலையில் அமெரிக்காவுடைய பெரும்பாலான பேட்ரியாட் மட்டும் இல்லாமல்
அவருடைய பல சிஸ்டம்கள் முழுமையாக லான்ச் செய்யப்பட்டிருக்கிறது. ஏரோ சிஸ்டம், பல விஷயங்கள், அமெரிக்காவினுடைய தாடு, பேட்ரியாட் எல்லாம் அங்கே ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமாக எந்த நேரத்திலும் அது சவுதி அரேபியாவில் உள்ள ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மற்றும் ஏர் ஸ்ட்ரைக் விமானங்கள் திடீரென திரும்ப பெறக்கூடிய வகையில் அமைந்துள்ளது. இப்போ செய்தி வந்திருக்கிறது. அமெரிக்காவுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் பேட்ரியாட்டும் அமெரிக்காவுடைய தாட் சிஸ்டம் அங்கே நிலைபெறுத்ததை இவர்கள் எடுக்கலாம். ஏர் ஸ்ட்ரைக்கான F-35 போன்ற விமானங்கள் இருக்கிறதா அல்லது எது கொடுத்திருக்கிறார்கள், அனைத்தும் அங்கிருந்து இடம் மாறலாம் என்றும், இதற்கு சாட்சியாக மார்க்கோ ரூபியோ கடந்த சில வாரங்களாக பஹ்ரைன் போன்ற நாடுகளுக்கு சென்ற நிலையில் சவுதி அரேபியா செல்ல அவர் மறுத்து வரும் நிலையில் இந்த விவகாரம் பெரிதாகி இருக்கிறது. இது மிகப்பெரிய அளவிலான வெற்றியை பெற்றுள்ளதும் படிப்படியாக மற்ற நாடுகள் இதுபோன்ற நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியும் என்றும் கருத்து கணிப்புகள் வெளியாகியுள்ளன. இந்த விஷயத்தில் ஈரான் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். ஈரானுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. ஆக ஈரான் அமெரிக்கா சவுதி அரேபியாவுக்கு இடையிலே இந்த முறுவலை ஏற்படுத்துவதற்கு அவர்கள் காரணமாக அமைந்திருப்பதையும் நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த நிலையில் இன்றைக்கு முஜிதபா கமேனி வந்தார் என்ற செய்திகள் 1, உலகத்தில் 4 கோடி மக்கள் கூடிய நிகழ்வு 2, யூரோப் நாடுகளுக்கு ஏசி சப்ளை பண்ணுவோம் எங்கள் தடை நீங்கன்னு சொன்னது 3, உலகத்தில் பெரிய மெடிக்கல் டிவைஸாக மாறி வருவது, ஒரு இன்எவிட்டபிள் ஃபோர்ஸாக மாறுறது, அவர்களிடத்தில் இப்பொழுது இருக்கிற ஆயுதம் என்னது, மக்கள் கூடிய ஆயுதம், அடுத்த வெடிகுண்டு அணு ஆயுதமாக மாறி இருக்கிறது என்றும் உலகத்தில் செய்தி வந்திருக்கிறது. அதே போன்று ஹெர்முஸை வைத்து அவர்கள் மிரட்டலை அமெரிக்கா ஒரு 100 பில்லியனை கூட உனக்கு தரேன் விட்டுருன்னா. ஏன்னா 100 பில்லியன்னா ஒரே வேலையாக முடிஞ்சிடும். ஆனால் இது அப்படி இல்லை. வருஷத்திற்கு அவர்களுக்கு 2 லட்சம் கோடி 3 லட்சம் கோடி லாபம் வரும். மொத்தம் 4 லட்சம் வந்துன்னா ஓமனுக்கு 1 லட்சம் கோடியை கொடுத்துட்டு அவன் எடுத்துக்குவான். அதில் பலவிதமான நிகழ்வுகள் நடக்கும். இதை அமெரிக்கா விரும்பலை, யாரும் விரும்ப மாட்டாங்க. ஈரானில் பணம் சேர்வதோ ஈரான் ஆயுதத்தை குவிப்பதோ எவரும் விரும்ப மாட்டார்கள். ஆனால் இது ஒரு தவிர்க்க முடியாத சூழ்நிலை. இந்த நிலையில்தான் மேற்கு நாடுகளெல்லாம் அசந்து போயிருக்கிறது. அமெரிக்காவை எதிர்ப்பதற்கு பல வல்லமை கொண்ட ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப்பை நாங்கள் உருவாக்கியிருக்கிறோம் என்பதை சீனாவோடு அறிவித்த போது, தொடர்ந்து இந்த போருக்கு பின்னால் நாங்கள் தொடரப்போகிறோம் என்று வெளிப்படையாக ஓப்பன் ப்ரொக்ளமேஷன் ஹஸ் பீன் மேட் பை த ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் USR. அவர்களால் அந்த ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ரொம்ப தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். இட் இஸ் வெரி கிளியர். ரொம்ப அழகாக டிஸ்கோர்ஸ் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். இதனால் இன்றைக்கு ஈரானை எந்த நிலையிலும் தொட முடியாது. தொட்டால் அவர்கள் காலிதான். ஆக இப்படி ஒரு சூழ்நிலையில் மத்திய கிழக்கின் முகமே மாறி போயிட்டு, இஸ்ரேல் அமெரிக்க உறவு மாறி போயிருக்கிறது, சவுதி அரேபியா அமெரிக்க உறவு மாறி போயிருக்கிறது, இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் முறுவல்கள் மாறி போயிருக்கிறது. JD வான்ஸ் இஸ்ரேலை விமர்சித்திருக்கிறார். சவுதி அரேபியாவிலிருந்து ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மாறப்போகிறது. பலர் நெருங்கி வருகிறார்கள். யூரோப் யூனியன் ஈரான் இடத்துல பெட்ரோலுக்காக காத்திருக்கிறார்கள். ஜப்பானோட அக்ரிமெண்ட் போட போகிறார்கள். இப்படி நிறைய குழப்பங்கள் நடக்கும். இன்னும் பல புதிய செய்திகளோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. ஆறு முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.